நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இந்த வாரம் சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. வர இருக்கிற வாரம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ஒரு சேனல் பேட்டர்னில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத போன வாரம் நான் நல்லாவே அனலைஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது சார், நீங்கள் அனலைஸ் பண்ணது ரொம்ப அக்யூரஸியாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப புரியுது அப்படின்னாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக புரியும். இந்த சேனல் பேட்டர்னில் தான் மார்க்கெட் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வீக்லி லோவையும் கட் பண்ணாமல் இந்த சேனலையும் டச் பண்ணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சில ட்ரெண்டை ஒரு சில நேரங்களில் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். எப்படின்னா, ஒரு இரு வாரங்கள் இப்படியே சைட்வேஸ்லேயே போயிட்டு, ஏன்னா இந்த வீக் லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு வீக்னஸ் வரும். அப்போது இந்த லோவையும் கட் பண்ணணும், அப்போது இந்த சேனலையும் கட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். அப்போது மார்க்கெட் வீக் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இந்த மாதிரி சைடுவேஸ்லேயே போய் இந்த சேனலை டச் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை நல்லா பாருங்கள், இப்படியே இது டபுள் பாட்டம் மாதிரி கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ இந்த லோ வந்துடுச்சு, மார்க்கெட் இப்படி வந்துட்டு இந்த சைடுவேஸ்லேயே போய் இந்த சேனலை இப்படி டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்படி பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்லாவே மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட் இந்த லோவை 23,250 அப்படிங்கிற லோவை ஒரு டே கேண்டில்லையோ வீக்லி கேண்டில்லையோ மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக டவுன் ட்ரெண்டு. இல்லைனா மார்க்கெட் எங்கேருந்து வேணாலும் சப்போர்ட் எடுக்கும். அது சப்போர்ட் எடுப்பதற்கான ஏரியாக்களை நான் எங்கே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மார்க்கெட் இப்போ இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம், பக்கத்துலேயே சேனல் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ப்ரீவியஸ் வீக் இருக்குது பாருங்கள், இந்த 23,542 இந்த இடத்துல கூட மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை அந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்விங் இருக்குது பாருங்கள், 23,256 இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட எல்லாரோடைய எஸ்எல்லையும் ஹண்ட் பண்ணிட்டு கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஜனவரியில் யூஎஸில் ஒரு சில முக்கியமான ஈவெண்ட்லாம் இருக்குது. ட்ரம்ப் பதவி ஏற்கிறாரு. அப்போதைக்கு என்னென்ன மாதிரியான புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வர போகிறாங்க, ஒரு சில டேரிஃப்லாம் மாற்ற போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கூட மார்க்கெட் அது மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நம்மளோட கண்ட்ரீஸ்க்கும் பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கூட மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும், இல்லை பாசிட்டிவாக இருந்ததுன்னா இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். அப்போது எது வேணாலும் சூழ்நிலை நடக்கலாம். ஏன்னா மார்க்கெட் டெக்னிக்கல் பாதி நியூஸ் பாதி. டெக்னிக்கலும் ஒர்க் ஆகணும், அதே நேரத்தில் நியூஸும் அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சேர்த்து மார்க்கெட் நல்லாவே ஒரு மூமெண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்போது மார்க்கெட் டெக்னிக்கலாகவும் நிற்கிது, நியூஸையும் எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிது. மார்க்கெட் இங்கேருந்து எப்படி பவுன்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு நாட்கள் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் ஒரு வாரம் ஃபுல்லாகவே இந்த ரேஞ்சிலேயே நின்றுடுச்சு. அதே நேரத்தில் எஃப்ஐஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பரோட இறுதி வாரங்களில் கிறிஸ்மஸ்ஸு மற்றும் நியூ இயர் அந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, வால்யூமும் ரொம்ப கம்மி. இப்போ ஒரு டேட்டாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசம்பரில் டெரிவேட்டிவ் செக்ஷனில் கிட்டத்தட்ட 30 to 35% லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில இதில் நியூஸஸ் பார்த்தேன். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ட்ரேடிங்கே நடக்கலை இந்த மாதம். இந்த லாஸ்ட்டு ஒரு 1.5 வீக் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரேடு நடக்கலை அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. சரிங்களா? டேல பார்த்துடலாம் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இப்போ புரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது. இப்போது டேல மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நம்ம சொன்னது இந்த எல்லோ ஜோன், இந்த 850 to 900 இந்த லெவலை மார்க்கெட் கிராஸ் ஆகவே முடியல பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த 850 லெவல். ஏன்னா மல்டிபிள் டைம் மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. இந்த இடத்துல 1 time 2 times 3 times 4 times 5 times மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அப்போது இந்த இடம் புல்ஸுக்கும் பேர்ஸுக்கும் ஒரு மிட் ஆஃப் ஏரியா. இந்த இடத்த கிராஸ் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப்சைடு ரேலி வரும். டவுன் சைட்லேயே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஒரு டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இப்போ டே கேண்டில் வீக்காக தான் முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம்
நெக்ஸ்ட் வீக் ஒரு 2 டேஸ் இருக்குது. மந்த்லி கேண்டில் எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். 1 or 2 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு இயர்லியோட கேண்டில் க்ளோசிங்கும் மந்த்லி கேண்டில் க்ளோசிங்கும் எப்படி முடியுது அப்படிங்கிறதெல்லாம் 1 or 2 டேஸில் தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் இந்த 850 to 900ங்கிற லெவலில் டே கேண்டிலில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா 24,067 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,185 இந்த கேப் ஃபில்லிங் வந்து மார்க்கெட் அடுத்து முடிக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,400, அதுக்கப்புறம் 24,800. அதுக்கப்புறம் இந்த 800லாம் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேலி வரும். அது இந்த சேனலோட டாப் வரைக்கும் நியூ ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட மார்க்கெட்டில் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. தென் டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா 23,550 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கும்போது 23,250 அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பெரிய செல்லிங் வரும். அது வந்து 22,500, அது கீழே வந்துச்சுன்னா 21,500. சரிங்களா? இதெல்லாம் மார்க்கெட் டவுன் சைடுக்கான ரிஸ்க்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டே கேண்டிலில் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியுமே நம்ம சொன்ன அப்பையும் கிராஸ் பண்ணல, லோவையும் கிராஸ் பண்ணல. மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் அப் ட்ரெண்ட், இந்த லெவலுக்கு கீழே போனால் தான் டவுன் ட்ரெண்டு. இப்போ நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் சைட்வேஸில் தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. வீக்லிலையும் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டியை பார்த்துலாம். வீக்லியில் அப்படியே நிஃப்டி போலவே தான் இருக்குது சைட்வேஸில். இந்த சேனலை நிஃப்டி எப்போ டச் பண்ணுதோ அதே போல் பேங்க் நிஃப்டியும் டச் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கான சூழல் நிறையவே இருக்குது. பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆணுச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 58,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது ப்ரீவியஸ் கையை இந்த டைம் பிரேக் பண்ணிடுச்சு. ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டே கேண்டிலில் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நின்றுக்கிட்டு இருக்க இடமே ரெசிஸ்டன்ஸ் தான். 51,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 51,750 இந்த ரேஞ்சை வந்து இந்த லெவலில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஜோன் சரிங்களா 51,850 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இதற்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 52,400 வரைக்கும் போகும். அதற்கு மேலே போணுச்சுன்னா 52,950, 53,000 வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,689 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா சேனல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 49,800 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இது எஸ்எல் கண்டினியூ நடக்கும், சேனலையும் ட்ராப் பண்ணோம். நிஃப்டி போலவே இந்த இடத்துல ஒரு சினாரியோ நடக்கும். நான் நிஃப்டியில் என்ன சொன்னனோ அதை இதோட மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த லெவலில் லோவை கட் பண்ணிடுச்சு, 49,800 அப்படிங்கிற லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு ஹெவி செல்லிங் வரும். அது 48,500 வரைக்கும் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, இதை வந்து பார்த்துக்கோங்க. அந்த லெவல்லாம் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா 47,300 வரைக்கும் கூட பேங்க் நிஃப்டி போயிடும். சரிங்களா? ஃபின் நிஃப்டி இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து அதுக்கப்புறம் மந்த்லி எக்ஸ்பெரி தான். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பெரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்குது. அதை மட்டும் அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். மிட் கேப்பையும் பார்த்துடலாம். ஏன்னா மிட் கேப்பும் ஃபின் நிஃப்டியும் மந்த்லி எக்ஸ்பெரி இன்னும் முடியாமல் இருக்குது. மிட் கேப்புக்கான இது ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு மிட் கேப்புக்கான லெவல்ஸை பார்த்துட்டு அடுத்து ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். மிட் கேப்புக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,820 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 13,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 13,075. சரிங்களா? எப்போ மார்க்கெட் வந்து இந்த 12,825 பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ 13,000 லெவல் வரைக்கும் போகும். ஒன்ஸ் இந்த லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா 12,650 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணால் 12,465 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுவுமே இந்த பாக்ஸ் பேட்டர்னுக்குள்ளார தான் இருக்குது. ஒன்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். 13,000க்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தர் அப் ட்ரெண்டு. அப்படி இல்லைனா 12,500க்கு கீழே பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக டவுன் ட்ரெண்டு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். திங்கட்கிழமை அன்னைக்கான எக்ஸ்பிரி மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தென் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபின் நிஃப்டிக்கான எக்ஸ்பிரி இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி போலவே தான் இதுவும். இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் 23,900 to 24,000 ரெசிஸ்டன்ஸு. 24,150க்கு மேலே போனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட். அது 24,500க்கு மேலே போனதுன்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ரேலி வரும்.
சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,100, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,527. சரிங்களா, இது ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. சென்செக்ஸை வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பைரி முடிஞ்சிடுச்சு. நிஃப்டி போலவே இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸ் வந்து 79,350க்கு மேலே போனதுனா தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டு. அது 80,000 வரைக்கும் போகும். அதற்கு மேலே போணுச்சுன்னா 80,900 வரைக்கும் போகும். அதற்கு மேலே போனால் 82,200 வரைக்கும் போகும். அப் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ். டவுன் சைடு இந்த லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லோ வந்து நம்ம இந்த ஜோனை வந்து இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த 77,850க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 76,973 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 75,300. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 74,350 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இது எல்லாமே சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் நண்பர்களே. இதெல்லாம் நான் இன்ட்ராடேயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சென்செக்ஸுக்கு இனிமேல் நெக்ஸ்ட் வீக் தான் எக்ஸ்பைரி இருக்குது. அதெல்லாம் நான் வந்து இன்ட்ராடேயில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா, நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வர இருக்கிற புது வருடங்களை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன தான் லாஸ் பண்ணியிருந்தாலும் அதை இந்த வருஷத்தோடு விட்டுடுங்க. வர இருக்கிற புது வருஷத்தில் புதுசாக மார்க்கெட்டை வந்து பாருங்கள், கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு எப்போ ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்க முடியும். நம்மள்ட்டன்னு கிடையாது, யாரோ ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் யாரை வந்து ஒரு ஃபாலோவராக நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பராக கற்றுக்கோங்க. பேசிக்லேருந்து மார்க்கெட்டை கற்றுக்கிட்டும் போது தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா, கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணி கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு 2 விதமான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இன்ட்ராடேயில் என்னென்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி ஒரு சரியான என்ட்ரி எடுக்கிறது, எப்படி எக்ஸிட் ஆகுறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணுன்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட் ஐடியை வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து கிடச்சிடும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித் 1 ஹவர்லேயே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லையோ இல்லை நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா மென்மேலும் இது போன்ற நான் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுவதற்கு எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.